வணக்கம் ஜெயம் அக்கவுண்ட்ஸ். இது உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் இந்த மல்டிடாக் என்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் நம்ம இந்த மல்டிடாக் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டிடிஎல் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம நார்மலாக ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறத ஒன்று பார்த்துட்டு இருப்போம். அதாவது நம்ம இந்த கிளாஸில் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். டே புக்குங்கிறது ப்ரிப்பேர் பண்ணணும், அதை லெட்ஜரில் போஸ்ட் பண்ணணும், அதை ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மேனுவலாக சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரி இங்கே டேலியில் வந்தோம் அப்படின்னாலும் இத்தனையும் இருக்குது. டேலிலையும் டே புக்குங்கிறது இருக்குது, லெட்ஜர்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது, ட்ரையல் பேலன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அது எங்கே இருக்கும்? நமக்கு நார்மலாக ட்ரையல் பேலன்ஸுங்கிறது எங்கே இருக்கும்? டிஸ்பிளே மெனுக்குள்ளார இருக்கும். டிஸ்பிளேயில் போனோம் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு அடிச்சோம்னா அந்த ட்ரையல் பேலன்ஸ் இப்படி வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இது டிஃபால்ட்டாக டேலியில் உள்ளது. இதில் வந்து இல்லை, நமக்கு இப்போ இந்த ஒவ்வொரு பார்ட்டி ஆகட்டும் இது எல்லாமே வந்து இவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. நமக்கு இவ்வளோ டீட்டெயிலாக வேண்டாம். நமக்கு வந்து சிம்பிளாக ஒரு பேஜில் ஒவ்வொன்றையும் எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை வச்சு நம்ம டிக் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் வெளில தெரியும். இப்போ இந்த டிஸ்பிளேக்குள்ளார போனோம் அப்படின்னா, இந்த ட்ரையல் பேலன்ஸ்குள்ளார போனோம் அப்படின்னா டீட்டெயிலாக இருக்கும். அது கேபிட்டல் அக்கௌண்ட்டா, கரண்ட் அக்கௌண்ட்டா, லோன் அக்கௌண்ட்டா, இது எந்த அக்கௌண்ட்டுக்குள்ளார வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து வெளில தெரியாமல் சிம்பிளாக எனக்கு இந்த க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம சாஃப்ட்டை கொடுத்து இந்த க்ளோசிங் பேலன்ஸ்லாம் சரியாக இருக்கா, மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த க்ளோசிங் பேலன்ஸ்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் அதில் என்ன யூஸ் அப்படின்னா, நமக்கு வந்து டீட்டெயில்டாக வராது. ரொம்ப சிம்பிளாக எத்தனை லெட்ஜஸ் வந்து அது அந்த மாதிரி வந்துடும். சிம்பிளாக நெட் க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் இதில் வரும். க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் இதுலையா க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த லெட்ஜருக்குள்ளார போகணுங்கிற அவசியம் கிடையாது. எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதுக்கு காட்டும். அது எப்படி லோட் பண்ணணும்? அந்த டிடிஎலை லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் அண்ட் ஃபிட்டில் வந்தோம்னா அதுக்கு பக்கம் வெர்ஷன்ஸ் அண்ட் அப்டேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லையா நம்ம F12 போகிறோம். F12 போய் ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸை ப்ரெஸ் பண்ணுறோம். அது ஹாட் கேஸ் இருக்குது பாருங்கள். இந்த டி அப்படிங்கிறது அந்த டீங்கிறது வந்து கொஞ்சம் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஸோ எதுலாம் ஹாட் கேஸ் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இந்த இதில் போல்டாக அந்த லெட்டர்ஸ் தெரியுதோ அதெல்லாம் ஹாட் கேஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா டேட்டா அப்படிங்கிறது அந்த இடத்துல அந்த கர்சர் போகும்போது டிங்கிறது வந்து அந்த கிரீன் கலர் டிங்கிறது வந்து ரெட்டாக மாறிடுது. ஸோ அதில் அதான் ஹாட் கேஸ். இந்த இடத்துக்கு வரும்போது சி அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற வரதுல சிங்கிறதுல வந்து ஹாட் கேஸ். இங்கே ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸில் டீங்கிறது ஹாட் கீஸ். இந்த ஹாட் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மெனுக்குள்ளார போயிடும். இந்த மெனுவில் போய் F4 ப்ரெஸ் பண்ணுறோம். இதில் வந்து லோடு டிடிஎல் ஃபைல்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு கொடுக்குறோம். எஸ் கொடுத்துட்டோம். எஸ் கொடுத்துட்டு இந்த இதில் அந்த ஃபைலை லோட் பண்ணணும். எந்த ஃபைலை நமக்கு தேவையான அந்த டிடிஎல் ஃபைலை இங்கே லோட் பண்ணணும். இங்கே அந்த எந்த கோலனில் இருக்குது, எந்த ஃபோல்டரில் இருக்குது, என்ன ஃபைல் நேம் எல்லாத்தோடையும் இது கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது லோட் ஆகிடும். லோட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே எரர் மெசேஜ் வராது. லோட் தப்பாக இருந்தது அப்படின்னா இங்கே எரர் மெசேஜ் வரும். வித் எக்ஸ்டென்ஷன் இதில் முக்கியம். சரி, இப்போ கேட்வேல வரும். கேட்வேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது அதுவும் இருக்கும். இது மாதிரி அதில் டிஸ்பிளே ஆகும். அது இல்லாமல் சிம்பிள் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இவங்கெல்லாம் யார் யார் எந்தெந்த குரூப் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே வேண்டாம். ரொம்ப டெப்த்தாலாம் போக வேண்டாம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம ஒரு இதை எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப டெப்த்தாக எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தலையே வலிக்கும். நமக்கு அது மாதிரிலாம் வேண்டாம். க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கா இல்லையா, க்ளோசிங் பேலன்ஸ் உங்களுக்கு இவ்வளோ இருக்குது, சரியா தப்பா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு டிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் இந்த டூல் யூஸ் ஆகுது. இந்த அஃபெக்ட்ஸ் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் இல்லை 7200 பேலன்ஸ் டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிறதெல்லாம் அது தெரியாது. அவர் கொடுக்குமா நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ அது இருக்கா அப்படியே செக் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த பேலன்ஸை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா சில நேரங்கள் நம்ம தப்பாக கூட அங்கே என்ட்ரி போட்டுருந்துருக்கலாம், இல்லை நம்ம ஸ்டாஃப்ஸ் தப்பு பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை நம்மளே கூட தப்பு பண்ணியிருந்துருக்கலாம், டெபிட்டை கிரெடிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கிறது வந்து நம்மளுடைய மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எதாக இருந்தாலும் நடந்தது தான் இருக்க போது அது வேற இருந்தாலும் டக்குன்னு டென்ஷன் ஆகாமல் இந்த பேலன்ஸ் டெபிட்டா கிரெடிட்டாலாம் தெரியாது. 2,42,300 ரூபா இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த டூல் யூஸாக இருக்கும். அதுக்கு தான் இந்த டூல் யூஸ் ஆகுது. இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கிளாஸுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. அது இல்லாம டெலிகிராம்ஸுடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதுலயும் உங்க டவுட்டை கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.